அப்பா இந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்ட உடனே கண்டிப்பாக ஆண்கள் மனசில் தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா மரியாதை. ஸோ இன்னைக்கு பெண்கள் அப்பா கிட்ட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஆண்கள் அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் மோஸ்ட் ஆஃப் தம் இருக்க மாட்டாங்க. காரணம் ஏன் அப்படின்னா அவங்கக்கிட்ட மரியாதை இருக்கும், அந்த பாசம் இருக்கும், அன்பு இருக்கும். பட் இருந்தாலும் அவங்க கிட்ட அவ்வளோவா பேசிக்க மாட்டாங்க. அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. பிகாஸ் நான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு 30-35 வருஷமா அப்பா கூட நான் பேசுகிறேன், அப்பா கூட இருக்கேன். பட் இருந்தாலும் நான் ஃபேஸ் டு ஃபேஸ் நான் நேரில் பேசினது கிடையாது. ஸோ எதுவாக இருந்தாலும் நான் அப்படியே கொஞ்சம் பேசுவேன், அதுக்கப்புறம் நான் போயிடுவேன். ரொம்ப மனசு விட்டும் பேசினது கிடையாது. காரணம் ஏன்னா அது ஒரு மரியாதையும் நம்ம எடுத்துக்கலாம், இல்லை அன்பு பாசம், இல்லை ஆண்களே இப்படி தான் இருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே அப்படிங்கிறதுனால, அதுவும் அப்பாக்கள் தினம் அப்படிங்கிறதுனால ஒரு நிறைய விஷயங்களை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக என்னுடைய அப்பாவை பற்றி ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணுறேன். அண்ட் இது கண்டிப்பாக உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய அப்பாவுக்கும் இது பொருத்தமாக இருக்கும். அண்ட் எல்லாருக்குமே ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. இந்த வீடியோக்குள்ள நம்ம போகலாம் வாங்க. இன்னைக்கு நீங்கள் இன்டர்நெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குற விஷயங்கள், இன்னைக்கு எனக்கு ஒரு லீடர் தேவைப்படுது, எனக்கு ஒரு மென்டார் தேவைப்படுது, எனக்கு என்ன கைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆட்கள் தேவைப்படுது. ஸோ நான் அவர்கிட்ட இருந்து இந்த விஷயத்த கற்றுக்க போகிறேன். ஸோ ஒரு விஷயத்த ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவரை பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, அது மூலமாக நான் கற்றுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருப்பீங்க. ஈவன் நிறைய நானுமே பார்த்துருந்துருக்கேன். ஆனால் என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்குமா, நம்ம வீட்டில் நம்மளுடைய அப்பா கிட்ட இந்த எல்லா குவாலிட்டிஸுமே இருக்கும்? பிகாஸ் நான் ஒரு சின்ன வயசுலேருந்து நான் சொல்கிறேன். ஸோ ஒரு கிட்டத்தட்ட எனக்கு 35 வயசு ஆகுது. ஸோ நான் சின்ன வயசுலேருந்து அப்பா கிட்ட நான் பேசினது கிடையாது. ஸோ பேசுவேன், என்னன்னா எப்படி டாடி இருக்கீங்க, ஓகே டாடி, இது எனக்கு தேவை டாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப 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 ரேராக தான் பேசுவேன். நான் மூஞ்சியை கொடுத்து மூஞ்சி நான் பேசவே மாட்டேன். காரணம் மரியாதை. ஸோ ஈவன் சின்ன வயசில் எங்கள் அப்பா என்னை அடிச்சது கிடையாது. ஆனால் நிறைய விஷயங்களை அவர் எப்போவுமே சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, உன்னுடைய லைஃப்பை நீ மட்டும் தான் தீர்மானிக்கணும். நீ இதை போனோம் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் உன்னை கைட் பண்ண தான் முடியும், தவிர்த்து நான் இப்படி இருக்கும். இப்போ அப்பா படத்தில் வர சமுத்திரக்கனி சார் மாதிரி தான் என்னுடைய அப்பவுமே. ஸோ உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு நான் சொல்லுவேன். மற்றபடி நீ கெட்டதில் போய் விழணுமா போய் விழுந்துக்கோ, நல்லதில் போய் விழணுமா போய் விழுந்துக்கோ. ஸோ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நிறைய எக்ஸாம்பிளும் நான் சொல்கிறேன். இப்போ நான் லீடருங்கிற சொல்கிறேன் தெரியுங்களா. ஸோ இன்னைக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிறது எங்கள் அப்பா கிட்ட ஏகப்பட்டதாக இருக்குது. அதே மாதிரி இந்த கைட் பண்ணுற குவாலிட்டி, அதுக்கப்புறம் ஹெல்பிங் டெண்டன்சி, இந்த மாதிரி பல விஷயத்தை நான் ஒரு ஏஜ் வரும்போது தான் நம்ம அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு 15 வயசுல நான் எங்கள் அப்பா கிட்ட பேசுகிறேன், எங்கள் அப்பா என்ன திட்டுறாரு, எதுக்கடா இதெல்லாம் பண்ணுறேன், உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையான்னு கேட்குறாரு. அப்போ என் அப்பா மேலே கோவம் வருது. இன்னைக்கே எங்கள் அப்பா அதே விஷயத்த ஏன் அன்னைக்கு சொன்னார் அப்படிங்கிறதுக்கு எனக்கு இன்னைக்கு புரிஞ்சிக்க முடியுது. இது எல்லாராலுமே புரிஞ்சிக்க முடியும். நான் ஒரு சில விஷயங்களை நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். எனக்கு காலேஜ் படிக்கும் போது அப்போ நான் +2ல் ஒரு மார்க் எடுக்கிறேன். +2 படித்து என்னுடைய மார்க் பார்த்தீங்கன்னா ஒரு 581 என்னுடைய மார்க்கு. ஸோ அந்த மார்க்குக்கு எனக்கு எங்கேயுமே காலேஜ் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அந்த மாதிரி சொல்லும் போது அப்பா எல்லாருக்கிட்டையுமே போய் பேசுகிறாரு, என் பையனுக்கு எப்படியாச்சும் வேற ஒரு நல்ல ஒரு காலேஜில் பிளேஸ் ஆகணும், +2 முடிச்சு நல்ல ஒரு காலேஜில் பிளேஸ் ஆகணும்னு சொல்லிட்டு போகும்போது யாருமே நம்மளை கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அப்பா ஒரு வார்த்தை சொல்கிறாரு, சரி நான் என்ன பண்ணேன், கிருஷ்ணகிரிலேயே ஒரு காலேஜில் ஒன்று சேர்த்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ எனக்கு கோவம், என்ன நீங்கள் போய் வெளியே சேர்த்துங்க, என்னை ஒரு சேலமோ இல்லை கோயம்புத்தூர் அந்த மாதிரி காலேஜில் சேர்த்துங்கன்னா அப்பா கிட்ட அந்த அளவு காசு இல்லை. அப்போ எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு வயசுமே இல்லை. அப்போ சொல்கிறேன், எங்கள் அப்பா எனக்கு சொல்லாரு, இதெல்லாம் நான் பண்ண முடியாது, நீங்கள் தான் படிக்கணும்னு சொல்லி நான் அதட்டி இங்கே பண்ண வைக்கிறாரு. அப்போ அம்மாவும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி காசு இல்லைடா, நீ இங்கே இருடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு மனசு இல்லை. பட் அப்போது நாங்கள் படித்தேன். அப்போவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு கோவம் அப்பா மேலே, ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எம்சிஏ அதியமான் காலேஜில் சேர்த்துறாங்க. அப்பயுமே காசு இல்லை, நீங்கள் தான் படிக்கணும், நீ ஊரில் இரு, சொந்த ஊரில் இரு, இங்கேருந்தே படிச்சாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போவுமே கோவம் எனக்கு அப்பா மேலே, ஏன் இப்படி அப்பா நமக்கு இப்படி சொல்கிறாரு, ஏன் நம்மளை வெளியே சேர்த்து மாட்டேங்கிறாங்க, நமக்கு மொத்தமாக இந்த மாதிரி நம்மளுடைய லைஃபே ஸ்பாயில் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் மைண்ட் தாட் எப்போ அந்த 18 வயசில். அண்ட் ஓவர் த பீரியடில் அவர் பண்ணது ஒவ்வொரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா 25-28 வயசு ஆகும்போது நம்ம ஏன் அப்பா நமக்கு இது சொல்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிக்குது. இப்போ நான் இவ்வளோ விஷயங்கள் எங்கள் அப்பா பற்றி சொல்கிறேன், கரெக்டுங்களா. அப்போது எனக்கு நான் சின்னதாக என்ன ஒரு அதியமான் காலேஜில் என்னை சேர்த்து விட்டாங்க, அருணானா காலேஜில் சேர்த்து விட்டாங்க அப்படின்னா அந்த அருணானா காலேஜில் சேர்ந்ததுனால தான் நான் ப்ரெசன்டேஷன் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் எனக்கு அப்போ தான் புரிய வருது, அந்த அதியமான் காலேஜில் சேர்ந்ததுனால தான் நான் வெளியே வர ஆரம்பித்தேன். ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருந்த ஒரு பர்சன் வெளியே 4 பேர்கிட்ட பேசுகிறேன் பழகுறேன்னா அதியமான் காலேஜில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அப்போது ஒரு அப்பா இந்த மாதிரி சேர்த்த முடியல, அப்பாவுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்க முடியாமல் நான் இருந்திருக்கேன் அப்படிங்கும்போது அது நம்முடைய வயசா இல்லை நான் இப்படி தான் இருந்திருக்கிறேன்னா இது எல்லா பசங்களும் இப்படி தான் இருப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஈவன் நம்மளுடைய ஃபாலோவர்ஸில் வாரியர்ஸ் நீங்களுமே இந்த மாதிரி எப்ளைஸ் பிஹேவ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.
ரெண்டாவது விஷயம், இன்னைக்கு இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் தெரியுங்களா. அப்பா வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்போடைய பால் பேக்கெட்டுடைய காஸ்ட்லாம் நீங்க எடுத்து பாருங்க, 2 ரூபாய் இருக்கும், 3 ரூபாய் இருக்கும். அதே மாதிரி என்னுடைய அப்பா வந்து டீ கடை வச்சிருந்திருக்காரு. அண்ட் என் அப்பா வந்து கார்பெண்டர் வேலை பார்த்துருந்துருக்காரு. என் அப்பா வந்து மாவு மில் வச்சிருந்தாரு. அங்க இருக்கிற எல்லாருக்குமே மாவு அரைச்சி மிளகாத்தூள் அரைச்சி கொடுக்குற இந்த மாதிரி வேலையை பார்த்துருந்தாரு. ஆட்டோ ஓட்டி இருந்திருக்காரு எங்க அப்பா. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற வந்து இன்னொரு விஷயம் சொல்ல போனா, எங்க அப்பா வந்து ஒரு டிராயிங் மாஸ்டர். அண்ட் அது இல்லாமல் இப்போ தொல்பொருள் ஆராய்ச்சி. ஸோ நீங்கள் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய பழங்காலத்து ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மலைச்சுவடுகள் அந்த மாதிரி நிறைய இருக்கும். அங்கெல்லாம் போயிட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணுறவர். அண்ட் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஒரு ரிப்போர்ட்டர். அண்ட் அப்பா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபத்தில் மேனேஜர். இப்படி எங்க அப்பா செய்யாத வேலையே கிடையாது, எல்லாத்துலயுமே செஞ்சிருப்பாரு. ஸோ ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஒவ்வொரு குவாலிட்டி நீங்க பார்ப்பீங்க. ஸோ அதனால நான் இந்த விஷயத்தை எல்லாமே நான் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும் போது இன்னைக்கு நான் வந்து யோசிக்கிறேன், இவ்வளோ குவாலிட்டிஸ் நீங்க அப்பா கிட்ட இருந்திருக்கு. இன்னைக்கு நமக்கு வந்து இன்டர்நெட் இருக்கு, சோஷியல் மீடியா இருக்கு, இன்னைக்கு எல்லாமே நமக்கு இருக்கு. பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்க அப்பாவுக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா அவர் எந்த அளவுக்கு மேலே வந்திருப்பாருங்கிறதெல்லாம் நான் யோசிப்பேன். இப்போவுமே நான் இந்த வீடியோ போடுறதுக்கான காரணம் ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டு அப்பா வந்து இந்த மாதிரி பண்றாங்க, என்னை வந்து காலேஜ் வெளியே சேர்த்து விட மாட்டேங்கிறாங்க, எங்க அப்பா திட்டிக்கிட்டே இருக்காங்க, எங்க அப்பா வந்து என்னை எப்ப பார்த்தாலும் முறைச்சிக்கிட்டே இருக்காரு, என்னை வந்து சண்டை போட்டு அடிக்கிறாரு, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய தாட்ஸ்லாம் உங்க பீப்புள் மனசுலயோ உங்களுடைய குழந்தைங்க மனசுல இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு பின்னாடி ஒரு கட்டம், ஒரு வயசு, ஒரு ஏஜ், ஒரு மெச்சூரிட்டி லெவல் வரும்போது அது பசங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா புரிய ஆரம்பிக்குது. பிகாஸ் அப்பா வந்து பெண்கள் கிட்ட ரொம்ப பாசமா இருப்பாங்க. இன்னைக்குமே பாத்தீங்கன்னா என்னுடைய அக்கா கிட்ட ரொம்ப ஜோவியலா பேசுவாங்க, ரொம்ப காமெடி பண்ணுவாங்க, ரொம்ப பேசுவாங்க. ஆனா என்கிட்ட என்னடா அப்படின்னுவாங்க, நானும் ஒன்னும் நிலடி அப்படின்னுவேன். ஸோ அந்த ஒரு கான்வர்சேஷனே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும் நம்ம வீட்டுல. அது வந்து எல்லா ஜென்ரேஷன் அப்பாவும் இப்படிதான் இருக்காங்களா, இல்ல வந்துட்டு உங்க வீட்லயுமே அப்பா இப்படிதான் இருக்காங்களா அப்படிங்கறது மாதிரி மனசுக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அதை கேட்கணும். ஏன்னா நான் வந்து இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன், நம்ம வந்து இப்படி இருக்கோம், இப்படிதான் இருப்பாங்களா அப்பாக்களே, இல்ல நானே இப்படிதான் இருப்பேன் இன்னொரு 45 வயசுக்கு அப்புறம் என் குழந்தைகிட்ட. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலிங்கா இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து இந்த வீடியோ போறதுக்கான காரணமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் அப்பாவை பத்தி நான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன், கரெக்டுங்களா. ஸோ அவர் வந்து ஒரு ஒர்க்கில் ஆரம்பிச்சாங்கன்னா எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல் போவாங்க அப்படிங்கிறது சின்ன சின்ன விஷயத்த சொல்கிறேன். இது வந்து எல்லாருக்குமே உங்களுடைய அப்பா கிட்ட இருந்து நீங்கள் இதை வந்து கற்றுக்கலாம். ஸோ நான் எல்லா விஷயத்த சொன்னேன் தெரியுங்களா. எங்கள் அப்பா இந்த வேலையை பண்ணியிருக்காரு, எங்கள் அப்பா கார்பெண்டர் வேலை, மாவு இது எல்லாமே பண்ணியிருக்காரு தெரியுங்களா. அவர் அதிகமாக பண்ணுற வார்த்தை என்னன்னா, அதிகமாக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, உன்னுடைய லைஃப்பை நீ மட்டும் தான் தீர்மானிக்கணும். அண்ட் உனக்கு நீ 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுற அப்படின்னா அந்த ஹெல்ப் தான் உனக்கு ஓவர் த பீரியடில் ஹெல்ப் ஆகும், அதாவது ஒர்க் ஆகும். ஸோ இன்னைக்கு வந்து நீ ஒருத்தருக்கு 10 ரூபா கொடுக்குறியா, நீ 10 ரூபா கொடுக்கும்போது அந்த 10 ரூபாய்க்கு நீ வந்து ஏதாச்சும் பலன்களை எதிர்பார்த்த அப்படின்னா உனக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா வராது. ஆனா நீ இன்னைக்கு 10 ரூபாய் யாருக்காச்சும் ஸ்பெண்ட் பண்றான்னா அந்த 10 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ண அந்த அமௌண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு நல்ல வழியில உன்னுடைய ஹெல்த்ல எங்கேயாச்சும் ரிஃப்ளெக்ட் ஆகும், அண்ட் உன்னுடைய கெரியர்ல எங்கேயாச்சும் ரிஃப்ளெக்ட் ஆகும், உன்னுடைய சர்க்கிள் எங்கேயாச்சும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அப்படி நீ சின்ன சின்ன விஷயத்த ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றனா அது எல்லா இடத்துக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படிங்கிற எல்லா விஷயமே எங்க அப்பா எனக்கு எப்போ சொல்லுவாருன்னா, 15-18 வயசுல சொல்லுவாரு. நான் ரோட்ல போயிட்டே இருப்பேன், திடீர்னு யாரோ ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க கிட்ட நீ அவங்க கிட்ட ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் காசை கொடுன்னு சொல்லி என் கையில கொடுக்க சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் இல்லைன்னா குழந்தைங்க கையில கொடுக்க சொல்லுவாங்க. அண்ட் ரோட்ல ஈவன் கோவிட் டைம்ல வந்து அப்பாவுக்கு கோவிட் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர்ஸ்க்குலாம் போயிட்டு இவர் என்ன பண்ணுவார், டீ கொடுத்துட்டு வருவார். ஏன் டாடி நீங்க இருக்க டாடி அப்படின்னா, இல்ல அவங்க வந்து கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு போவாரு. ஸோ இப்படி அவருடைய மொத்த உலகமே எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர் சந்தோஷமா இருக்கிறத தாண்டி மற்றவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து இவர் சந்தோஷப்பட்டுக்கிறாரு. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இதுதான் நம்மளா இருக்கணும், இவர் மாதிரி நம்ம மாறணும் அப்படிங்கிற மாதிரி ஓவர் த பீரியட்ல நம்ம தாட்ஸ் இருக்கு. இன்னைக்கு நீங்க சேனல்ல நீங்க நிறைய நம்மளுடைய வீடியோஸை பாக்குறீங்க, நீங்க 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நீங்க வந்து இந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணுங்க, நீங்க உங்க சர்க்கிளை நல்லபடியா அமைஞ்சுக்கோங்க, நீங்க வந்து ஒரு 10 பேர்கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா அந்த 10 பேருக்கு நல்லது பண்ணுங்க, கெட்டது நீங்க மனசால கூட பண்ணாதீங்க. நம்ம இவ்வளவு விஷயத்த சொல்றோம் தெரியுங்களா. இதெல்லாம் எங்கிருந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகுதுன்னா என்னோட அப்பா கிட்ட இருந்து தான். ஏன்னா நீங்க அவர்கிட்ட சொல்லும் போது ரோட்ல போயிட்டு இருப்பாரு, திடீர்னு வந்து யாருக்கிட்டாச்சும் ஒரு காசு இல்லை செருப்பு இல்லைன்னா இவர் செருப்பு கழட்டி கொடுத்து வந்துருவாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு. எங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, பட் அதே சமயத்துல நீங்களும் இருக்குன்னா இல்ல மத்தவங்க சந்தோஷமா நமக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட். இப்போ இவ்வளவு சொன்னீங்க, என் தாத்தாவும் இப்படிதான் இருந்தாரு. ஸோ எப்படின்னா என் தாத்தாவுடைய அந்த ஒரு சர்க்கிளே பாத்தீங்கன்னா அவர் சொல்றது எல்லாருக்குமே வாரி வழங்கி வாரி ஹெல்ப் பண்ணி அவ்வளவு சூப்பரா வச்சிருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நான் எப்படி பாக்குறேன்னா, இன்னைக்கு எனக்கு ஹெல்த்ல எந்த பிரச்சனையும் இல்லை. இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இவங்க பண்ண நல்லதுதான். ஸோ எங்க அப்பாவுக்கு நிறைய கோவிட்ல இருந்து தப்பிச்சு வந்தாரு. ஸோ அது காரணம் என்னன்னு கேட்டா, மற்றவங்களுக்கு பண்ண நல்லது, அவங்க நம்மளுக்கு ஆசீர்வதித்தாங்க தெரியுங்களா, அந்த வேர்ட் நமக்கு நல்லபடியா நம்மளை பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயங்கள். அண்ட் இப்போ இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நான் வந்து என்னுடைய லைஃப் வந்து கிட்டத்தட்ட நான் 3000 ரூபாய் சம்பளத்துல இருந்தேன். எங்க அப்பா வந்து நாங்க இருந்த வீடு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஓட்டு வீட்டுல இருந்தோம். இன்னைக்கு ஓரளவு நம்ம கிட்ட நம்ம தேவையான அளவுக்கு காசு இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்படி
அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்குமே எனக்கு அன்னைக்கு அர்த்தம் புரியல அப்படின்னா கூட இன்னைக்கு எனக்கு புரிய ஆரம்பிக்குது. ஸோ அதனால கண்டிப்பா இது எல்லாருக்குமே வந்து சூட் ஆகும். இன்னைக்கு வந்து உங்க அப்பா வந்து உங்க வீட்டுல திட்டுறாங்க, ஒரு மாதிரி ரூடா இருக்காங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி நீங்க நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் அதை பண்றாங்க. இன்னைக்கு அப்பாவை பத்தி பேசுறதுக்கு எங்கேயுமே யாருமே ஆட்கள் கம்மி, வீடியோஸுமே கம்மி. பெண்களை பத்தி பெண்கள் இப்படி இருக்கணும், பெண்கள் இப்படி இருக்கணும், அதே மாதிரி ஒரு ஃபேமிலியில பெண்களுடைய ஒர்க் இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. தவிர்த்து அப்பாவுடைய பங்களிப்பு வந்து ரொம்ப ரேர், அது வந்து மறைச்சிடுறாங்க. ஈவன் தோ ஒரு குடும்பத்துல அப்பாவுடைய பங்களிப்பும் இருக்கணும், பெண்களுடைய அம்மாவுடைய பங்களிப்பும் இருக்கணும். இதுவே 50-50% இருந்தால் மட்டும்தான் தராசு நிலை மாதிரி உங்களுடைய குடும்பம் சம நிலையில இருக்கும். ஸோ இது எதுவுமே வந்து இன்கேஸ் வந்து அம்மா 60% இருப்பாங்க, 40% அப்பா இருப்பாங்க, குடும்பம் சம நிலையில இருக்கும். ஸோ அதனால அம்மா வந்துட்டு நான் வந்து எதுவுமே பண்ண மாட்டேன், அப்பா எதுவுமே பண்ண மாட்டேன், ரெண்டு பக்கம் பிரிச்சுட்டு போயிட்டாங்கன்னா அதனால தான் அந்த டைவர்ஸ் கேஸ் எல்லாம் இப்போ வந்து நிறைய நீங்க பார்க்கும்போது இருக்கு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா நம்மளுடைய பேரண்ட்ஸை நீங்க நல்லா எடுத்து பாருங்க. அங்கேயே நீங்க நிறைய ஸ்கில்ஸை நீங்க லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும். சாஃப்ட் ஸ்கில்ஸ், ஒருத்தர்கிட்ட எப்படி பேசணும், என் அப்பாவுக்கு வந்து ஒருத்தர்கிட்ட எப்படி பேசணும் தெரியும். அவர்கிட்ட நல்லா வேலையை வாங்கிட்டு வருவார், போவார், அழகாக பேசுவார், அழகாக வேலையை வாங்குவார், வேலையை முடிச்சுட்டு வருவார். அதுவே எங்கள் அம்மா கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா ஒரு டீச்சராக இருந்தாங்க, அவங்களுக்கு குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கணும், அதே மாதிரி ஒரு குழந்தைங்கிட்ட எப்படி நல்லபடியாக அவங்களுக்கு ஹேபிட்ஸ் கொடுக்கணுங்கிறது நல்லாவே தெரியும். அதுவே இப்படி ஒவ்வொரு விஷயமே நம்ம வீட்டில் இருந்து தான் எல்லாத்தையும் கற்றுக்கிறோம். தவிர்த்து இப்போ நான் இந்த சொன்ன விஷயம் வந்து கண்டிப்பாக இது எல்லாருக்குமே சூட் ஆகும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா இப்படி தான் இருக்காங்களா, எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இது இந்த அப்பாக்கள் நாளில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஸ்கில்லை கற்றுக்க போகிறீங்கன்னா உங்கள் அப்பாவை பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லீடர்ஷிப் ஸ்கில் தேவைன்னா உங்கள் அப்பாவை பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒருத்தர்கிட்ட எப்படி பேசணும், பழகணும், எப்படி ஒரு வேலையை முடிக்கணும்னா உங்கள் அப்பாவை பாருங்கள். எல்லாருக்குமே தெரியும். ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா உங்கள் அப்பாவை பாருங்கள். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் அவங்க பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு நமக்கு பண்ணுறதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அவங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண விஷயங்கள்லாம் இன்னைக்கு ஒரு விஷயமே கிடையாது. அவ்வளோ சூப்பராக அவங்க ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு சின்னதாக ஒரு விஷயம் ப்ரெஷர் வந்துச்சுன்னா ஐயோ ஸ்ட்ரெஸ்ல போயிடும்னு சொல்லுவாங்க. அவங்க அவ்வளோ ப்ரெஷர்ல இருந்திருப்பாங்க. ஸோ அதனால இந்த அப்பாக்கள் தினம் அன்னைக்கு கண்டிப்பாக ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்படிங்கிற மாதிரி எல்லா அப்பாக்களுக்கும் இதை நான் சமர்ப்பணமாக சொல்லணும். அண்ட் கடைசியாக எங்கள் அப்பாவை பற்றி இன்னொரு விஷயம் நான் ஷேர் பண்ணணும். அவ்வளோ நல்ல ஒர்க்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. உங்களுக்கு நிறைய இப்போ ஒரு ஸ்க்ரீன்ஷாட்ஸோ அதுக்கப்புறம் ஒரு வீடியோஸ் ஒரு பிக்சர்ஸ்லாம் காமிக்கிறேன். அவருடைய பேஷன், அவருடைய வேலையை தாண்டி அவர் பேஷனை மட்டும் அவர் விட மாட்டார். காரணம் ஏன்னா அவருக்கு அதுதான் பேஷன். ஏன்னா அவருக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, அதை லைஃப் லாங் செஞ்சுட்டே இருக்கணும். அந்த லைஃப் லாங் என்னென்ன செய்தாருன்னு கேட்டீங்கன்னா காயின்ஸ் தான் நிறைய கலெக்ட் பண்ணுவார். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அண்ட் காயின்ஸ், அந்த காலத்து காயின்ஸ் கிட்டத்தட்ட 100, 200, 300, 400 வருஷத்துக்கு முன்னாடி காயின்ஸ் எல்லாமே இருக்கும். 1000 வருஷம் காயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று வச்சிருப்பாரு. அண்ட் ரெண்டாவது நிறைய ஃபைல்ஸ் எடுத்திருப்பாரு. எப்படின்னா ஃபைல்ஸ் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி அழகாக ஒரு ஃபைல் போட்டு வச்சிருக்காரு. அது ஒரு 120-130 ஃபைல்ஸ்க்கு மேலே இருக்கு. அது என்ன ஃபைல்ஸ் அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு சுனாமி வந்தப்போ அந்த பேப்பர் கட்டிங்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்காரு. எம்ஜிஆர் காலத்து பேப்பர் கட்டிங், எம்ஜிஆர் பற்றி நியூஸ் வந்துச்சுன்னா பேப்பர் கட்டிங் எடுத்து வச்சிருக்காரு. ஸோ இப்படி பல விஷயத்த அவர் எடுத்து வச்சிருக்காரு. ஸோ அதனால நிறைய விஷயத்த அவங்க அப்பாக்கள் நீங்கள் நல்லா உங்களுடைய அப்பாக்களை நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ப்ளஸ் ஃபேமிலி அவங்க ஹேண்டில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் எந்த ஒரு ப்ரெஷருமே ஃபேஸ் பண்ணாமல் காமாக இருப்பாங்க. எப்போவுமே வந்துட்டு நார்மலாக இருப்பாங்க. அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு சொல்லவே மாட்டாங்க. அது கண்டிப்பாக பசங்கக்கிட்ட அதை காமிச்சிக்கவே மாட்டாங்க. அதனால் இந்த வீடியோ எல்லா அப்பாக்களுக்கும் நான் வந்து சமர்ப்பணமாக இருக்கணும். ஸோ கண்டிப்பாக ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. ஸோ இன்றைக்கி வந்து கண்டிப்பாக நான் எங்கள் அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். நீங்கள் இல்லை அப்படின்னா நான் இல்லை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இருக்கிறது உங்களுடைய குவாலிட்டி, உங்களுடைய ஸ்கில்ஸு, நீங்கள் சொல்லிக் கொடுத்த ஹேபிட்ஸ் தான் இன்றைக்கி வந்து நான் அதை நிறைய பேருக்கு சேனல் மூலமாக நான் பரப்பிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் வந்து ஒருத்தர்கிட்ட போயிட்டு நீங்கள் 4 பேர் நல்லது பண்ணுங்கள், நீங்கள் வந்து 10 ரூபா ஒருத்தருக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அது பலன்கள் எதிர்பாராமல் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னா அது வந்து நான் வந்து பண்ண விஷயங்கள் கிடையாது. என்னுடைய அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள். இந்த மாதிரி உங்கள் அப்பா, அதாவது நம்மளுடைய சைபர் வாரியர்ஸுடைய அப்பா உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் விஷயங்கள் நான் வந்து கமெண்ட் செக்ஷன் பார்க்கணும். அண்ட் எல்லாருக்குமே ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே உங்கள் அப்பாக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய அம்மாக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அம்மாவும் இம்பார்ட்டன்ட், அப்பாவும் இம்பார்ட்டன்ட். அந்த 2 பேருமே ஒரு ஃபேமிலி எப்படி லீட் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்கில்ஸ் அவங்க 2 பேருமே நம்ம பார்த்து கற்றுக்கலாம். அண்ட் கண்டிப்பாக இதுக்கப்புறம் நிறைய விஷயம் நம்ம சேனலில் பார்க்கலாம். அண்ட் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்.